ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு Rjcornor. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான எக் ரெசிபி ஸ்பானிஷ் ஆம்லெட். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ண கெத்தான ஹைலைட்டான ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு என்னமோ குக் பண்ணுற மாதிரி தெரியுது. எஸ்டா நான் குக் பண்ண போகிறது இல்லை, நீ ஒரு தடவை வந்து நம்ம ரிசு தானா பண்ணுறதே நல்லா வராது, நீ சொல்லி நான் பண்ணுறதா ஜெசி? ஐயோ பலத்த அவமானம். ஓ மை காட். இன்னைக்கு என்ன பண்ண போகிற ஜெசி? அந்த லிப்ரா ஷாப்பில் அந்த அம்மாட்ட கேட்ட பார்த்தியா ஆம்லைட்ல எவ்வளோ வெரைட்டி கொடுக்குறேன்னு. ஆம்லைட்ல நான் உனக்கு ஒரு வெரைட்டி சொல்லித்தரேன், அதாவது ஸ்பானிஷ் ஆம்லைட் வந்து வந்து சொல்லி தர போறேன். ஓகே, நான் சொல்றதை நீ அப்படியே செய்ய போற. ஓகே, நீ சொல்றதையும் பண்ணுவேன் சொல்லாததையும் பண்ணுவேன். அதான் ரீசோ. ஓ தேங்க் யூ. எவ்வளோ அடி வாங்க போறணும்? டொமேட்டோ சாரி பொட்டேட்டோ ஆனியன். ஏ சிங்கிள் பேசிட்டா. ஒரு உருளைக்கிழங்கும் பொட்டேட்டோவும் ஆனியனும் அவ்வளவுதான் இப்போ நமக்கு தேவை. ஓகே, இத வச்சு தான் நம்ம வந்து ஸ்பானிஷ் ஆம்லெட் பண்றோம். ஓகே போடுறோமே. இந்த ஆம்லெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தனா, நார்மலா வந்து நம்ம இந்த ஆம்லெட் பண்ணிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம் அண்ட் டின்னராவும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு மாவும் எடுக்க மாட்டேன், எப்பெல்லாம் கிடைக்குது அப்பெல்லாம் சாப்பிட்டுக்குவேன். அது என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிடணும், ஈவினிங் தான் சாப்பிடலாம் அப்படி இல்லடா. அதுல ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட நமக்கு வயிறு ஃபுல் ஆயிரும். பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, சோ வாங்க. என்னமோ இப்ப ஜெசி சொல்றா, ரிசு சமைக்கிறா. ஓ மை காட், ரிசுக்கு என்ன ஒரு டேலண்ட் ஆமச்சி. இது நான் சொல்றது நீ செய்யறது இல்லையா? வானவில்ல வச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணோம்? சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தொட்டு பார்க்குறா இந்த ரிசு. இந்த மாதிரி பிளாக்குக்கு நீ தொட்டு பார்ப்ப. இந்த ஆம்லேட்டுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஆயில் ஊத்த போறோம். ஏதோ டிஃப்ரெண்டாக சொல்ல போகிறேன் நினச்சேன். என்னோட எக்ஸைட்மெண்ட் பார்த்து தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்ற போகிறோம். ஆயில் அப்படி ஊற்றிடும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும்ல? ஓகே, ரிசு ஆயில் விடுறதே ஒரு தனித்துவம் தான். கிழங்கு இதை வந்து ரிசு போடுறா. பேசுகிற தமிழ் உனக்கு கேவலமாக இருக்குதா? நல்லா இருக்கு மச்சி, சூப்பராக இருக்குது மச்சி. இந்த உருளைக்கிழங்கு இப்போ போடணுமா? ரிசு கையால் போடுறேன், மற்றவங்களாம் காலால் போடுவாங்க. எல்லாரும் கையால் தான் போடுவாங்க. ட்ரை பண்ணணுமா? இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாமா? கொஞ்சம் சால்ட்டா? ஆமாம், கொஞ்சம் நம்ம சேர்த்துப்போமா? போதும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே ரிசு மாதிரி அழகாக இருக்குது. என்னை அடுத்து பார்த்தோன்னா இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே வந்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஓகே, ஃப்ரை ஆகட்டும். ஆனியனை போட்டு ஃப்ரை ஆயிடுச்சா ஜெசி? ஓ, அடுத்து வந்து வெங்காயத்தை ரிசு போட போகிறான். ரிசு கையால் அறுத்த அழகான வெங்காயம். எப்போ இந்த சம்பவம் நடந்தது? தரமான சம்பவம்லாம் நடந்தது, அது நான் கட் பண்ணது. ஓகே, ஓ மை காட். அப்புறம் இதுக்கு நீ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெங்காயம் கொஞ்சம் வணங்கணும். ஓகே, ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும். ரிசு மாதிரி கோல்டன் கலர் ஆகணுமா? அந்த மாதிரி ஆகணும்னு இல்லை, அது ஓரளவுக்கு வதங்கலாம் போதும். ஓகே ஓகே, 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை மச்சி. கமல் சார் சொன்னது. நீ எதுவுமே சொல்ல மாட்ட, மற்றவங்கள பார்த்தே காப்பி அடிக்கிறதே குழப்பம். நாங்களும் சொந்தமாக சொல்லுவோம். எப்போ காப்பி பேஸ்ட் மட்டும் தான் இங்கே ஒர்க் ஆகுது இல்லை? நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஜனங்க சொல்ல நாங்கள் என்ன ரெடி பண்ணுறது? நீ பேசிட்டு அங்கங்கே தூக்கி எரிஞ்சிருவாங்க, எடுத்துக்கிறாங்க, கேட்சப் பண்ணிக்கிறாங்க, வாழ விடுறாங்களா மனுஷனை? இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணோம்? உருளைக்கிழங்கும் ஆனியன், பிக் ஆனியனும் போட்டோம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? ரேஷம் வெந்துருச்சு, சரியா? இனி அடுத்து வந்துட்டு இப்போ இதுல இருந்து எல்லாமே எடுத்துடலாம். இதுல இருந்து எடுத்துருங்க. இதுல இருந்து எடுத்து இதில் போடணும். என் வாயிலையா? இதுல இருந்து நம்ம இன்னொரு பவுலுக்கு மாத்துறோம். சரி, இனி அடுத்து 3 முட்டை உடைச்சு வைக்கிறேன். 3 முட்டையை ரிசு கையால் உடைக்கிறா. ரிசு சாதனை பண்ண போகிறேன். ஒரு சாதனை நீ பண்ண வேண்டாம், எல்லாரும் எதாவது சாதிக்கிறாங்க. அந்த ரிசுனால இந்த முட்டையை தான் உடைக்க முடியும். ஓகே, 3 முட்டை வந்து போடுற பாருங்க மக்களே. பாருங்க மக்களே, உப்பு போட்டா உப்பு இல்லா பண்ணலாம், குப்பையிலே ரிசு இல்லா பண்டையும். ரிசு இல்லா பண்டம் சொல்லு, பேலன்ஸ். ரிசு இல்லா பண்டம் வரல. அப்போ விட்டுரு. பெப்பர் போடு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். அப்படி போடுவா? போதும்ல? போடுறா, ஃபுல்லாக போடு. இப்போ அடிக்கிறோம். ரெடி ஆகிடி, நல்லா ஆகிடி. ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத அதில் போடுங்க. ஓகே, போதல்ல? ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் அதில் போட்டு. ஓகே,
மறுபடியும் மக்களே இப்படி ஆக்கணும். நல்லா മിക്സ് ചെയ്തിട്ടോ. നല്ല മിക്സ് ചെയ്യണം. എനിക്ക് മലയാളം കുറച്ച് അറിയും, ജെസ്സിക്ക് നന്നായിട്ട് അറിയും. ഓക്കെ பேபி ஜெஸி சொல்லி ரிசு கரெக்டாக பண்ணியிருக்கா, திட்டு வாங்காம. ஃபுல்லாமே ஊற்றிடுவா. இது ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி விட அந்த உருளைக்கிழங்கு எல்லா ஏரியா பக்கமும் போகணும். ராகவா நீங்கள் ஸ்டேட் தான் தெரிஞ்சுக்குவீங்களா? இதில் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து சிம் பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் ஜெஸி? சாப்பிடணுமா? ஃப்ளிப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் பண்ணி வைக்கிறேன். லிட் போட்டு என்ன ஜெஸி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மச்சி 10 நிமிஷம்லாம் தேவைப்படல, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் தேவைப்படும். ப்ளீஸ் எடுத்துட்டு கையெல்லாம் எடுத்துருவா. எடுத்துறேன். தம் தாத்தா ஓ மை காட், இன்னி நல்ல சமையல்காரி நீ ஒத்துக்கணும். எப்படி திருப்பி போட்ட பத்தியா? அங்க நிக்கிறா ரிசு. எப்படி வச்சு எப்படி 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 பார்த்தீங்களா மக்களே? நீங்கள் நினைப்பீங்க சாதாரண முட்டையை திருப்பி போடுறதுக்கு எதுக்கு ரிசு இவ்வளோ பில்டப்புன்னு. அப்படி இல்லை மக்களே, இது கூட எனக்கு வராது. ஆனால் இன்றைக்கி நான் எவ்வளோ வளர்ந்துருக்கேன் பார்த்தீங்களா? எப்படி போட்டிருக்கேன் அழகா. ஓகே, இப்போ நம்மளோட ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடியா இருக்கு. சுட சுட ரெடியா இருக்கு. கட் பண்ணி சாப்பிட்டு பாரு ரிசு. உன்னுடைய கண்டிப்பா நான் சாப்பிட்டு பார்க்கறேன். இவ்வளவு வெரைட்டியான ஆம்லெட்டுக்கு ஒரு விட தெரிஞ்சு ஜெசி சொல்லி ரிசு பண்ணிருக்கா. சாப்பிட்டு பார்க்கலாம். ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே வா. ஆமா, நான் எப்பெல்லாம் கட் பண்றேனோ அப்பெல்லாம் கிட்ட பேசுவேன். ஓ அப்பெல்லாம் ஹேப்பி பர்த்டே வா. ஹேப்பி பர்த்டே. ஓகே ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சாப்பிட்றது நாங்கள் தான் வந்து சாப்பிட்றோம். மெய் தான் வந்துட்டு ஆம்லேட்டுக்கு வந்துட்டு பேர் போனவங்க. ஆமாம். சரி, அப்போ நானே சாப்பிட்றேன். ஓகே, இன்னும் முடிச்சு சொல்கிறேன். ரியலாகவே சொல்கிறேன், உண்மையாலுமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. என் ஃப்ரெண்டு சமைச்சதுங்கிறக்காக சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஃப்ரெண்டு சொல்லி நான் சமைச்சேன், உண்மையாலுமே நல்லா இருக்குது. ரிசோட கைப்பக்கம் இருக்கு இல்லையா, அதனால் இன்னும் நல்லா இருக்குது. ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஆம்லேட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரே மாதிரி ஆம்லேட் இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆம்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடுங்க, டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறது அந்த ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் முட்டை சாப்பிட்ற மூடில் இருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய். எல்லாத்துக்கும் அப்படியே வரும், அப்படி இப்படின்லாம் பில்டப் கொடுத்தா நான் எப்படி இல்லாமல் திருப்பி போட்டேன் பார்த்தியா? ஓகே பேபி, ஹைலைட்டாக கெத்தா. ஆரம்பி